ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை காதல் மட்டும் இல்லை, மனசை தொட்டுருக்கும் ஒரு பயணம். உன் அருகில் உருகும் நான். இந்த கதையை முழுசா கேளுங்க, உங்கள் மனசில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நினைவுக்கு வருவாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டர் 18. நம்ம இங்கேதான் முடியுதா? அந்த காலுக்கு பிறகு இருவரும் இன்னும் அமைதியா மாறிட்டாங்க. மெசேஜஸ் இருந்தது, ஆனா ஃபீலிங்ஸ் இல்லை. சாப்பிட்டியா? பிஸியா? கொஞ்சம். முன்னாடி ஒரு மெசேஜ் போதும்னு இருந்தது. இப்போ நேரம் முழுக்க பேசினாலும் தூரமா ஃபீல் ஆச்சு. அர்ஜுன் அதை தாங்க முடியல. ஒரு நாள் மீட் பண்ணணும். அவன் மெசேஜ் அனுப்பினான். சில மினிட்ஸ் கழிச்சு, சரி. அதே பேருந்து நிறுத்தம். அவர்கள் இருவரும் வந்தாங்க. மழை இல்லை, ஆனா அந்த இடம் முழுக்க கனமா இருந்தது. மீரா அமைதியா நின்னா. அர்ஜுன் அவளை பார்த்தான். நம்ம என்ன ஆகிட்டு இருக்கோம்? அவள் கீழே பார்த்தா. எனக்கு தெரியல. முன்னாடி நீ இல்லாம ஒரு நாள் கூட முடியல. இப்போ அவன் வார்த்தையை முடிக்க முடியல. அவள் மெதுவா சொன்னான், நம்ம ரொம்ப ஹர்ட் ஆகிட்டோம். அவன் சிரிச்சான். அதுக்காக காதலை விடணுமா? அவள் கண்களின் நீர். நான் டயர்ட் அர்ஜுன். அந்த வார்த்தை அவனை உடைச்சு போட்டது. நம்மளால முடியலன்னு சொல்றியா? அவள் உடனே ஆன்சர் சொல்லல. அந்த சைலன்ஸ் இந்த முறை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லுச்சு. மீரா, ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. அவள் அவனை பார்த்தா. நீ இன்னும் என்ன லவ் பண்றியா? அவள் கண்களின் நீர் நிரம்பிச்சு. அதான் பிரச்சனை. நான் இன்னும் லவ் பண்றேன், ஆனா நம்ம பழைய மாதிரி இல்லை. அந்த வார்த்தை அவனுக்கு மூச்சே வாங்க முடியாத மாதிரி இருந்தது. அப்போ அவள் அழுதுகிட்டே சொன்னா, நம்ம கொஞ்ச நாள் பேசாம இருக்கலாமா? அவன் அப்படியே நின்றான். அது பிரேக்கப்பா? அவள் உடனே இல்லை, ஆனா எனக்கு என்ன புரிஞ்சுக்க டைம் வேணும். அவன் கண்களில் நீர். ஆனா அவன் சிரிக்க முயற்சித்தான். சரி. அந்த சரி அவனோட இதயம் உடைஞ்ச சத்தம் மாதிரி இருந்தது. மீரா திரும்பி நடந்தா. இந்த முறை அவன் அவளை நிறுத்தல. ஏன்னா சில நேரம் நீ காதலிக்கிற மனிதரை பிடிச்சு வைக்கிறதை விட அவர்களை விடுறதுதான் அதிகமா வலிக்கும். அவன் அங்கேயே நின்னான். அவள் தூரமா போறதை பார்த்துக்கிட்டே. சில காதல்கள் ஒரே நாள்ல முடியாது, அது மெல்ல மெல்ல உடையும். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க தாட்ஸ் சொல்லுங்க. நான் உங்க வைஷ்ணவி. மீண்டும் சந்திப்போம்.